गोपिका जीवनस्मरणं गोविन्दा गोविन्दा सद्गुरु विठ्ठलदास महाराज की जय. பிரம்மனிஷ்டால் ஜம்பூத்வீபத்தை விஸ்தாரமாக வர்ணித்து அதில் முக்கியமாக இருக்கக்கூடிய கிம்புருஷம் பாரத வருஷம் இவைகள்லாம் மகிமைகள்லாம் போன அத்தியாயத்தில் சொன்னார். ஜம்பூத்வீபத்தை முழுக்க வர்ணித்து முடிக்கிறார். இது மாத்திரமா இந்த பூமண்டலத்தில் இருக்குது. அந்த பிரியவிரசனுடைய ரத்தச்சரணத்தினால மற்ற தீபங்களும் உண்டாச்சோன்னு, மொத்தம் 7 தீபங்கள் உண்டாச்சோன்னு மற்ற 6 தீபங்களையும் வர்ணிக்க ஆரம்பிக்கிறார். அடுத்ததாக இந்த ஜம்புக்கு அடுத்ததாக இருக்கிறது பிளக்ஷத்வீபம். அதுவும் கிட்டத்தட்ட இந்த உப்பு சமுத்திரம் கிட்ட இருப்பது போல் வர்ணித்து இந்த பிளக்ஷத்வீபமானது இருக்குது. இந்த பிளக்ஷத்வீபத்தை அந்த பிரியவிரதன் தன்னுடைய புத்திரனாக இருக்கக்கூடிய யுத்மஜிஹ்வனுக்கு இந்த பிளக்ஷத்வீபத்தை ராஜ்ய பரிபாலனம் பண்ணுறதுக்காக கொடுக்குறார். இந்த பிளக்ஷம்னு ஏன் பேருன்னா, அந்த பிளக்ஷம்னு ஒரு மரம் அங்கே அத்தியுதமாக இருக்கான் அந்த தீபத்தில். அதனாலேயே அந்த தீபத்துக்கு பிளக்ஷம் அப்படின்ற பெயர். இந்த தீபத்தில் 7 நாக்குகள் கொண்ட ஒரு தேவன் அக்னி பகவானா. அக்னி பகவானை தான் இவன் பஜிக்கிறா. அப்பேற்பட்ட அக்னி பகவானுக்கு சப்தஜிஹ்வா, 7 நாக்கு உடையவன் அந்த அக்னி பகவான். அப்படி ஒரு அக்னி பகவானை வழிபடுறார்கள். பொதுவாக நம்ம பார்த்துருக்கோம் 10 தலை, அப்புறம் 20 கைகள், இந்த மாதிரி தான் பார்த்துருக்கோம். ஆனால் இங்கே இருக்கிற ஜனங்கள் எப்படின்னா 7 நாக்குகள் கொண்ட அக்னி பகவானை இவா பஜிக்கிறா. இந்த பிளக்ஷத்வீபத்தில் இருக்கிற ஜனங்கள்னு பிரம்மனிஷ்டால் வர்ணிக்கிறார். இந்த பிளக்ஷத்வீபத்தை அவர் என்ன பண்ணார்னா, அவருக்கு 7 புத்திரர்கள் இருந்ததுனால தன்னுடைய 7 புத்திரர்களையும் அவா பேரை வச்சுட்டே 7 நாடாக பிரித்தார். திரும்ப 7 வருஷமாக பிரித்து இந்த தீபத்தை அவரவர்களையும் அந்தந்த ராஜ்யத்தை கொடுத்து, அந்த யுத்மஜிஹ்வன் இவர்களுக்கு ராஜ்யம் பண்ணக்கூடிய அந்த சக்தி, அந்த பொறுப்பு வந்தவுடனே அவர்கள்ட்ட ஒப்படைச்சி தன் அப்பா போலேயே அவர் கிளம்பி, அந்த யுத்மஜிஹ்வன் கிளம்பி காட்டுக்கு போய் தபஸ் பண்ணி பகவானுடைய சரணாரவிந்தத்தை அடைந்தார் அப்படின்னு சொல்கிறார். இந்த பிளக்ஷத்வீபத்தில் இருக்கிறவர்கள் என்னென்னா 3 வேதங்களாலையும் பகவானை ஸ்தோத்திரம் பண்ணி சூரிய பகவானை தான் தன்னுடைய முக்கியமான தெய்வமாக வழிபடுறார்கள். அந்த அக்னி பகவானும் வழிபடுறா, அதை விட சூரிய பகவானும் முக்கியமாக வழிபடுறார்கள். சூரியனுடைய அனுகிரகத்தினால இவன் என்ன பண்ணுறான்னா, இந்த தீபத்தில் இருக்கிற ஜனங்கள்லாம் அப்பொழுது தேவர்களுக்கு சதிருஷமாக சரீர காந்தியும், அப்படி ஒரு உடம்பில் எந்த பிரச்சனையும் இல்லாதபடிக்கு பரம ஆரோக்கியத்தோட நீண்ட ஆயுளோட சூரியனோட அருணால் வாழ்ந்தார்கள். அப்படி இந்த தீபத்தில் இருந்தவர்களுக்கு இப்படி ஒரு மகிமை இவர் 3 வேதத்தினாலையும் சூரியனை பஜிச்சதுனால அப்படின்னு இந்த பிளக்ஷத் தீபத்தை வர்ணிக்கிறார். அதே போல் இந்த பிளக்ஷத் தீபத்தில் 7 மலைகள் 7 சமுத்திரங்கள் அவைகள்லாம் சொல்லி, அந்த பேரெல்லாம் சொல்லி, முக்கியமான 7 மலைகள் 7 சமுத்திரங்கள் 7 தேசங்களாக அதை பிரித்து தன்னுடைய 7 குமாரர்களுக்கு கொடுத்துட்டு அவர் வைகுண்டத்துக்கு போனார் பகவானுடைய தபஸ் பண்ணி. மேலே இவர்கள்லாம் ராஜ்ய பரிபாலனம் பண்ணுறா அந்த பிளக்ஷத் தீபம் அப்படின்னு இந்த பிளக்ஷத் தீபத்தினுடைய மகிமையை சொல்லி முடிக்கிறார். அடுத்ததாக ஷால்மலி அப்படின்ற தீபத்தை வர்ணிக்க ஆரம்பிக்கிறார். இந்த ஷால்மலி தீபத்தினுடைய பரிபூர்ண சாநித்தியம் யார்னால இந்த ஷால்மலின்னு பெயர் அப்படின்னா கருட பகவானாலயாம். கருட பகவானுக்கு பிடித்த இடம், அவருடைய பரிபூர்ண சாநித்தியமானது இந்த ஷால்மலியான தீபத்தில் இருக்குது. அப்பப்போ வந்துட்டு போவாராம் அந்த தீபத்துக்கு. கருட பகவானே வேதஸ்வரூபமாக இருக்கிறதுனால அங்கே இருக்கிறவர்களும் வேதத்தை ஆசிரியித்து கருட பகவானை ஸ்மரிச்சுட்டு இப்படி எல்லோரும் இந்த ஷால்மலி தீபத்தில் கருட பகவானையும் வழிபடுறா. இந்த ஷால்மலி அப்படின்ற தீபத்தை பிரியவிரதனுடைய புத்திரனாக இருக்கக்கூடிய யஜ்ஞபாகு அப்படின்றவர் இங்கே ராஜ்ய பரிபாலனம் பண்ணிட்டு வரார். அவருக்கு இந்த தீபத்தை பிரித்து கொடுத்தாராம் பிரியவிரதன். எப்படி தன்னப்பா தன்கிட்ட பிரித்து கொடுத்தாரோ அதே போல் இவரும் இவர்களுக்கு 7 புத்திரர்களாம். அந்த 7 புத்திரர்களை வச்சுட்டு அவரும் இந்த தீபத்தை 7 வருஷம் 7 நாடாக பிரித்து அந்த 7 நாட்டையும் ஒவ்வொருத்தனுக்கும் ஒப்படைத்து விட்டு, அந்த யஜ்ஞபாகு அப்படின்ற மகான் அவர் தன் அப்பா போலேயே காட்டுக்கு போய் பகவானுடைய திருவடி அடைந்தார் அப்படின்னு இந்த பிரியவிரதன் புத்திரர்கள் எல்லோருமே அப்படி ஒரு பகவத் பக்தியில் பகவானுடைய திருவடியை போய் அடைகிறான். அதே போல் இந்த ஷால்மலி என்ற தீபத்திலையும் 7 மலைகள் 7 நதிகள் முக்கியமாக சொல்லப்படுகிறது. அப்பேற்பட்ட இந்த ஷால்மலி அப்படின்ற இந்த தீபத்தில் இருக்கிற ஜனங்கள் முக்கியமாக எந்த தேவனை வழிபடுறார்கள் அப்படின்னா சந்திரனை வழிபடுறார்களாம். அந்த சந்திரனுடைய சுக்லபக்ஷம் கிருஷ்ணபக்ஷம் அப்படின்ற 2 விதம் இருக்குல்ல, இந்த 2 விதத்திலையும் வரக்கூடிய கிரணத்தினால அந்த கிரணம் மூலியமாக சந்திரன்
தேவர்களையும் பித்திருக்களையும் தன் கிரணம் மூலியமாக அவர்களுக்கு ஆகாரம் போட்டு பசியை தீர்க்கிறான் அப்படின்னு இந்த ஜனங்கள்லாம் நம்பி சந்திரனை தெய்வமாக நினச்சின்னு வழிபடுறார்கள். அங்கே கருடனும் வந்துட்டு போகிறார். கருடனுக்கு உகந்த இடமாக அந்த ஷால்மலையானது இருக்குது. இந்த ஷால்மலை இருக்கிற ஜனங்களும் பரமபக்தர்களாக இருக்கா, இவா சந்திரனை வழிபடுறா அப்படின்னு இந்த ஷால்மலையோடைய மகிமையை பிரம்மனிஷ்டால் சொல்கிறார். அடுத்ததாக குஷத்வீபம். இந்த குஷத்வீபத்தை பிரியவர்தன் வந்து தன்னுடைய புத்திரனாக இருக்கக்கூடிய ஹிரண்யரேதன் அப்படின்றவருக்கு இந்த தீபத்தை பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கிறார். அந்த ஹிரண்யரேதன் தான் பட்டாபிஷேகம் பண்ணிட்டு ராஜ்ய பரிபாலனம் பண்ணும்போது அவருக்கும் 7 புத்திரர்கள் பிறக்கிறார்கள். அப்படி அந்த 7 புத்திரர்கள் ராஜ்ய பரிபாலனம் பண்ணுவதற்கு அருகதனான உடனே அவர்கள்கிட்ட 7 வருஷங்கள் தேசங்களாக பிரித்து அவர்கள்ட்ட ஒப்படைச்சிட்டு இவரும் காட்டுக்கு கிளம்பி போய் பகவானுடைய திருவடியை ஆசிரியித்து பகவானுடைய 2 கலக்கிறார் அப்படின்னு இந்த ஹிரண்யரேதனுடைய கதை. அதே போலேயே இந்த குஷத் தீபத்திலையும் 7 தேசங்களாக பிரித்து இதுலேயும் 7 முக்கிய மலைகள் பெருசாக, அதே போல் 7 நதிகள் அப்படி பிரபஞ்சன் வருது. இதில் இருக்கிற ஜனங்கள்லாம் எப்படின்னா எல்லோரும் அக்னி பகவானை தான் தன்னுடைய பகவானாக நினச்சிட்டு அந்த அக்னி பகவானை வழிபடுறார்களாம். பாக்கி வேதோக்தமாக இருக்கக்கூடிய யாகயஜ்யம் கர்மங்கள் எல்லாமே பண்ணுறா, ஆனால் அக்னியை முன் வச்சு பண்ணுறா. அப்படி அக்னியை தான் முக்கிய தெய்வதாக நினைக்கிறா. இந்த தீபத்தில், இந்த குஷத் தீபத்தில் வாழும் ஜனங்கள் எல்லாம் எப்படின்னா காமிய கர்மங்களே பண்ண மாட்டாலாம், எல்லாம் லோகக்ஷேமார்த்தமாக தான் அத்தனையும் பண்ணி அப்படி அக்னி பகவானை வழிபடுறா. ஏன்னா அந்த அக்னி பகவான் தான் அப்படி நேர்மையாக இருக்கக்கூடியவர். ஏன்னா அவர் மூலியமாக தான் எல்லாத்தையும் வந்து மற்ற தேவர்களுக்கு நம்ம கொண்டு போய் சேர்க்குறோம், அவிர்வாகத்தெல்லாம் கொடுக்குறோம். அப்படி கொடுக்கும்போது இப்படி ஒரு ஒரு லட்ச ரூபா பணத்தை ஒருத்தர் கொடுத்தானா நீ கொண்டு போய் கொடுப்பான்னா எதுக்கும் தேவைப்படணும், அதில் ஒரு 50,000 வச்சுட்டு இன்னொரு 50,000 கொண்டு கொடுத்தானா அவன் என்னத்தை நேர்மை கொண்டு கொடுன்னா சரியாக அந்த பணத்தை கொண்டு கொடுக்கணும். அந்த மாதிரி அக்னி பகவான் எப்படின்னா அந்தந்த அவிர்வாகத்தை வாங்கிட்டு தனக்காக 1% கூட எடுத்துக்க மாட்டாராம், எல்லாத்தையும் அந்தந்த தேவர்களுக்கு பட்டுவாடா பண்ணிடுவார். அப்பேற்பட்ட ரொம்ப நேர்மையாக உள்ளவர் அக்னி. அந்த அக்னியை வந்து இவர் தேவனாக வச்சுட்டு இந்த தீபத்தில் இருக்கிறவர்கள்லாம் காமிய கர்மம் பண்ணாதபடிக்கு அக்னியே வச்சுட்டு லோகக்ஷேமார்த்தம் எல்லாம் பஜிக்கிறார்கள். அப்பேற்பட்ட உயர்ந்த தீபம் இது அப்படின்னு இந்த குஷத் தீபத்தை பிரம்மனிஷ்டால் வர்ணிக்கிறார். அடுத்ததாக இந்த கிரௌஞ்சத் தீபம் அப்படின்னு இந்த தீபத்தை வர்ணிக்கிறார். இந்த தீபத்துக்கு கிரௌஞ்சம் தீபம் ஏன் பேர் அப்படின்னா, கிரௌஞ்சத் தீபம்னு எதற்கு பேர் வந்தது அப்படின்னா, இங்கே இந்த தீபத்தில் பெரிய ஒரு மலை இருக்கான், அந்த மலைக்கு கிரௌஞ்சம் அப்படின்னு பெயர். அதனாலேயே இந்த தீபத்துக்கு கிரௌஞ்சத் தீபம் அப்படின்னு பெயர் வந்தது அப்படின்னு பிரம்மனிஷ்டால் சொல்கிறார். அந்த கிரௌஞ்சத் தீபத்தை முன்பு ஒரு காலத்தில் சாக்ஷாத் முருகன் சுப்பிரமணிய சுவாமி என்ன பண்ணார்னா, யுத்தம் செய்யறதுக்காக அசுரர்களோட சண்டை போடுறதுக்காக வரும்போது அவர் வேல்னால் ஒரு குத்தினாராம் அந்த கிரௌஞ்சத் தீபத்தை சண்டை போடும்போது. அப்படி குத்தும்போது அந்த மலையே கொஞ்சம் பிளந்தது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிரௌஞ்சத் தீபம் சுப்பிரமணிய சுவாமியால் முருகனால் குத்தும்போது கொஞ்சம் பிளந்தது அப்படின்னு அப்பேற்பட்ட மலை, அப்பேற்பட்ட பிரபாவசாலி அப்படின்னு சொல்லிட்டு சுப்பிரமணிய சுவாமியும் வர்ணிச்சுட்டு அந்த மகிமை உள்ள அந்த கிரௌஞ்சத் தீபம், இந்த கிரௌஞ்சத் தீபத்தை யார் வந்து பரிபாலனம் பண்ணினா அப்படின்னா பிரியவர்த்தன புத்திரனாக இருக்கக்கூடிய கிருதபிரஷ்டன் அப்படின்றவருக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வச்சார். இவரும் பரமபாகவதோத்தமன், இவருக்கும் 7 குழந்தைகள் பிறக்கிறார்கள். அந்த 7 புத்திரர்களுக்கு ஏற்றது போல் 7 தேசங்களை விபஜித்து அதில் இவர்களை பட்டாபிஷேகம் பண்ணி வச்சுட்டு அவர்களுக்கு ராஜ்ய பரிபாலனம் பண்ண சக்தி வந்த உடனே இவரும் காட்டுக்கு கிளம்பி போய் தபஸ் பண்ணி பகவான் அடைந்தார். அதே போலேயே இந்த தேசத்துலேயும் பார்த்தா 7 முக்கியமான மலைகள், 7 முக்கியமான நதிகள் அப்படின்னு பிரவச்சனம் போடுறது. அதுக்கும் மேலே இந்த தீபத்தில் இருக்கிறவர்கள்லாம் ஜலம்தான் இவர்களுக்கு முக்கியமாக இருக்குது, ஜலத்தை தான் பகவான் நினச்சிட்டு அவர்கள் வழிபடுறார்கள். ஏன்னா ஆப்போவை சர்வா தேவதாகான்னு நம்மளுக்கு வாழும்போது ஜலம் இல்லைன்னா என்ன பண்ண முடியும் நம்மளால்? ஜலந்தான் வந்து அப்படி வேதமே சொல்கிறது, ஜலந்தான் நம்மளுக்கு ஆதாரமாக இருக்குது, ஜலமே ஒரு தேவதை அப்படின்னு வேதமே வர்ணிக்கிறது. அந்த ஜலதேவனாக இருக்கக்கூடிய வருணனை இவ எல்லாரும் பஜிக்கிறா அப்படின்னு வருணனை ஆசிரியித்து இவர்கள்லாம் க்ஷேமமாக இருக்கா, இவர்களுக்கு ஜலந்தான் முக்கியம் அப்படின்றது போல் அந்த ஜலத்தை ஆசிரியிச்சு இருக்கா அப்படின்னு இந்த கிரௌஞ்சத் தீபத்தில் இருக்கிற அந்த ஜனங்களை வர்ணித்து பிரம்மனிஷ்டால் இந்த கிரௌஞ்சத் தீபத்தை சொல்லி முடிக்கிறார். அடுத்ததாக ஷாக்கம் அப்படின்ற அந்த தீபத்தை வர்ணிக்க ஆரம்பிக்கிறார். இந்த ஷாக்கத் தீபத்துக்கு பிரியவரத்தின புத்திரனாக இருக்கக்கூடிய மேதாதிசி அப்படின்றவருக்கு இந்த ஷாக்கத் தீபத்தை பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கிறார்.
அவரும் ராஜ்ய பரிபாலனம் பண்ணிட்டு இருக்கும்போது 7 குமாரர்கள் பிறக்கிறார்கள். அந்த 7 குமாரர்களுக்கு ஏற்றது போல இந்த சாகத்வீபத்தையும் 7 நாடாக பிரித்து அவர்களுக்கு ராஜ்ய பரிபாலனம் பண்ணுறதுக்கு வயசு வந்தோடனே பட்டாபிஷேகம் பண்ணி வச்சு இவரும் பரம பாகவதோத்தமராக இந்த பிரியவர்தன் புத்திரர்கள் எல்லோருமே இந்த ஆக்னீத்ரனை தவிர எல்லோரும் பரம பாகவதோத்தமர்கள். அவர்கள் இந்த மேதாதிதியும் இவர்கள் பட்டாபிஷேகம் பண்ணி வச்சு அந்த மேதாதிதியும் தான் காட்டுக்கு போய் பகவானுடைய திருவடியை ஆசிரியித்து பகவான் அடைந்தார் அப்படின்றது இந்த மேதாதிதியினுடைய கதை. அதுக்கு மேலே இந்த சாகத்வீபம் அப்படின்ற தீபத்தில் அங்கே ஒரு மரம் இருக்கான், சாக்கம் அப்படின்னு. அந்த மரத்துலேருந்து வரக்கூடிய வாசனையானது அந்த தீபம் முழுக்க பார்த்தா வாசனையாக இருக்குமா, எப்பொழுதும் கம 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 கமன்னு. அந்த தீபத்துக்கோட மகிமை இந்த மரத்தினால, அதனாலேயே அந்த மரத்து பேரோட சாக்கம், அதனாலேயே அதே பேரே வச்சுட்டா இதுக்கு சாகத்வீபம் அப்படின்னு பெயர். அதே போலேயே மற்ற தீபங்கள் போலேயே இந்த தீபத்திலையும் 7 முக்கியமான மலைகள் 7 முக்கியமான நதிகள் பிரவகிச்சு ஓடுகிறது. இந்த தீபத்தில் வாழக்கூடிய ஜனங்கள் எல்லோரும் என்ன பண்ணுறான்னா சுத்த பிராணாயாமத்தினாலையும் மனசை அடக்கி பகவானை தியானம் பண்ணி அடைகிறார்கள். இவர்களுக்கு முக்கிய தேவனாக யார் இருக்காருன்னா வாயு இருக்கானா. நான் வாயு மாத்திரம் 2 நிமிஷம் இல்லைன்னா உயிரே போயிடுமோன்னு இப்படி தானே இருக்கும் நம்ம உலகத்தில். அப்படி வாயு தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு வாயுவை பிரத்யட்சமாக வச்சுண்டு, ஏன்னா வாயு சஞ்சாரம் இல்லாத இடமே இருக்காது, அத்தனை இடத்துலையும் உள்ளே புகுந்துன்னு வருவார். இவர் தான் சர்வவியாபியாக பகவான் விஷ்ணு போல இருக்கார் அப்படின்னு வாயுவை வழிபடுறாலாம் விஷ்ணுவாக நினச்சிண்டு பிராணாயாமம் பண்ணிட்டு மனசை அடைக்கிண்டு இந்த சாகத் தீபத்தில் உள்ள ஜனங்கள் இந்த சாகத் தீபத்தையும் பிரம்மனிஷ்டால் வர்ணித்து முடிக்கிறார். அடுத்ததாக பிரம்மனிஷ்டால் இந்த புஷ்கரத் தீபத்தை வர்ணிக்கிறார். இந்த புஷ்கரத் தீபம் எங்கே இருக்குன்னா சுத்த ஜலம்னு சொல்லமே, சுத்த ஜலத்தினாலேயே ஒரு சமுத்திரம் இருக்குன்னு அந்த கரையில் இருக்கான். அதனுடைய மகிமையினாலேயே அந்த தீபத்தில் ஒரு பெரிய தாமரை சூக்ஷ்மமாக இருக்குமா. அந்த தாமரையில் அப்பப்போ பிரம்மதேவன் உட்காந்துட்டு போவாராம். போராதுக்கு இந்திரன் முதலியவர்களை கூப்பிட்டு அந்த தாமரையிலேருந்து ஆரம்பித்து 4 மூலையும் 4 பெரிய ராஜபவனம் மாதிரி கட்டி அந்த திக்பாலகர்கள்லாம் அப்பப்போ இந்த லோகத்துக்காக இருக்கக்கூடிய அந்த நிர்வாகம் இவைகளெல்லாம் இந்த தீபத்தில் சூக்ஷ்மமாக யாருக்கும் தெரியாமல் பண்ணிட்டு போகிறா. இது கிட்டத்தட்ட இந்த மகாமேரு சொன்னோம் பார்த்தல, அந்த மேருனுடைய கிட்டக்க இருக்குது இந்த புஷ்கரத் தீபமானது அப்படின்னு இந்த புஷ்கரத் தீபத்தை வர்ணித்து பிரியவிரத புத்திரனாக இருக்கக்கூடிய வீதிஹோத்திரன் அப்படின்றவரை இந்த புஷ்கரத் தீபத்துக்கு அந்த பிரியவர்தன் பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கிறார். அவரும் பரமபாகவதோத்தமன். இவருக்கு 2 புத்திரர்கள், 2 புத்திரர்கள் தான் இவருக்கு. இந்த புஷ்கரத் தீபத்தை இந்த 2 பேருக்கும் பட்டாபிஷேகம் பண்ணி வச்சுட்டாரா, நீங்கள் பரிபாலனம் பண்ணுங்க அப்படின்னு விபாகம் பண்ணி அவர்கள் 2 பேரும் இதை பட்டாபிஷேகம் பண்ணிட்டு பரிபாலனம் பண்ணுறார்கள். இங்கேயும் நிறைய ஜனங்கள் இருக்கா. இங்கே சாதாரணமாகவே அடிக்கடி பிரம்மதேவன் போகிறதுனால ஜனங்கள் எல்லோரும் சமாதானமாகவும் சாந்தமாகவும் இருக்கா அப்படின்னு வர்ணித்து இந்த ஜனங்களுக்கு எல்லாருக்கும் என்னென்னா வேதரூபியாக இருக்கக்கூடிய பிரம்மதேவன் தான் ஆதாரமாக இருக்கார். அதனால் அந்த பிரம்மதேவனை வழிபடுறார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜம்பூ தீபம் மற்ற 6 தீபத்தையும் பிரம்மனிஷ்டால் சொல்லி முடிக்கிறார். இப்படி இந்த தீபங்கள்லாம் வர்ணிச்சுட்டு சூக்ஷ்மமாக இந்த மகாமேருவோடு சேர்ந்துட்டு லோகாலோகம் அப்படின்னு 2 பர்வதம் இருக்குது அப்படின்றார். இது கண்ணுக்கு தெரியாது. அது தேவதா சஞ்சாரத்துக்காக உள்ள மலை. அதனுடைய எல்லையே கண்டுபிடிக்க முடியாது, அது அவ்வளோ பெரிய மலை. என்னென்னா இந்த லோகாலோகம் மலை இருக்கே, இந்த லோகாலோகம் மலை எவ்வளோ தூரம் இருக்கோ அதில் குறிப்பிட்ட தூரம்தான் சூரியனுடைய வெளிச்சமே போகுமா. அதை தாண்டி சூரியனுடைய வெளிச்சம் கூட போகாது, அவ்வளோ பெருசு இந்த மலை. இது சூக்ஷ்மமாக இருக்குது. தேவதைகள்லாம் மகாமேருவோடு இருக்குது, இதை சஞ்சாரம் பண்ணிட்டுருக்கான். இந்த லோகாலோகம் அப்படின்ற இந்த மலை இருக்குது அப்படின்னு பிரம்மனிஷ்டால் அதை வர்ணிக்கிறார். அந்த லோகாலோகத்துக்கு மேலே பிரம்மதேவரால் நியமிக்கப்பட்டு 4 திக்குகள் 4 உபதிக்குகளும் அதில் என்னென்னா அஷ்டதிக்கஜங்கள் இருக்குது அப்படின்னு வர்ணிக்கிறார். இந்த அஷ்டதிக்கஜங்கள் தான் இந்த உலகத்தை தாங்கி பிடிக்கிறது அப்படின்னு நம்ம சாஸ்திர பிரகாரம் சூக்ஷ்மமாக இருக்குது. இந்த அஷ்டதிக்கஜங்கள்லாம் கட்டை விழுத்துன்னு ஓடுறது அப்படின்லாம் பெரியவாள்லாம் சொல்லுவாள். அப்படின்னா என்ன அர்த்தம்னா அதுக்கு அந்த அளவுக்கு யாரோ பவர்ஃபுல்லாக பூலோகத்தில் பிறந்து ஆட்டி படைக்கிறா அப்படின்னு சொல்லுவாள். அப்படிலாம் இருந்தால் தான் இந்த அஷ்டதிக்கஜங்களே நடுங்கும். அதுதான் ஆதாரமாக இருக்குது. இந்த அஷ்டதிக்கஜங்கள் அதுக்கு மேலே அஷ்டதிக்பாலகர்கள் அவர்கள் இந்த திக்கஜங்கள் மேலே இருந்துட்டு இருக்கா. அதுக்கும் மேலே ஒரு தேவன் இருக்காரா, அவர் தான் தர்ம தேவதை. சுத்த சத்வகுணத்தோட சத்தியத்தினாலேயும் தர்மத்தினாலேயும் நேர்மையினாலேயும் அப்புறம் மற்ற நல்ல குணங்கள் அத்தனை குணங்கள்னாலேயும்
அந்த தர்மதேவன் இருந்துட்டு இந்த உலகத்தை பரிபாலனம் பண்ணிட்டு இருக்கார். இந்த தர்மதேவன்னு சொல்லலாம், இவரை சாட்சாத் வைகுண்டவாசியாக இருக்கிற மகாவிஷ்ணுவும் சொல்லலாம் அப்படின்னு பிரம்மனிஷ்டால் வர்ணிக்கிறார். அடுத்ததாக கடைசியாக சூரியனை பற்றி வர்ணிக்கிறார். இந்த சூரியன் தான் யார் அப்படின்னா, இந்த பூமிக்கும் மேலே இருக்கிற அண்டவெளி ஆகாசம் ஸ்பேஸ் இருக்கே அதுக்கும் நடுப்புற இருந்துட்டு பிரித்து காண்பிச்சுருக்காராம் இந்த சூரியன் தான். அந்த சூரியனோட கிரணத்தினால தான் இது ரெண்டும் பிரிஞ்சு இந்த பூமி, இந்த மேலே சூரியன், மேலே அதுக்கும் மேலே இருக்கிறது அண்டவெளி ஆகாசம் ஸ்பேஸ்ன்னு சூரியனை வச்சு தான் நம்மளுக்கு தெரியும். அப்பேற்பட்ட சூரியன், இந்த சூரியன் மாத்திரம் இல்லை அப்படின்னா இந்த பூமியானது ஆதாரமாக இருக்காது. இந்த எல்லாத்துக்கும் ஆதாரம் சூரியன் தான் அப்படின்னு சூரியனுடைய பெருமையை சொல்லி, என்னென்னா இந்த பூலோகத்தில் வசிச்சுருக்கிற அத்தனை பேருக்கும் சூரியன் தான் கதி அப்படின்னு பிரம்மனிஷ்டால் வர்ணிக்கிறார். இந்த சூரியனால் தான் அத்தனையும் சாத்தியமாக இருக்குது. இந்த சூரியனால் யாரெல்லாம் க்ஷேமமாக இருக்கான்னா, தேவர்கள், யக்ஷர்கள், கந்தர்வர்கள், மனுஷர்கள், ஜந்துக்கள், அது கீழே இருக்கிறவர்கள் எல்லாருமே இந்த சூரியனால் சந்தோஷப்படுறா, எல்லாரும் இந்த சூரியனால் பயனடைகிறா அப்படின்னு சூரிய பகவானை குறித்து வர்ணித்து, இந்த சூரிய பகவான் தான் வெளிச்சம் அப்படின்றார். அந்த சூரிய பகவான் மாத்திரம் ஒரு க்ஷணம் இல்லைன்னா லோகம் அல்லோல கல்லோடப்பட்டுடும். அப்பேற்பட்ட பிரபாவம் அவருக்கு. யோசிச்சு பாருங்கள், சூரிய பகவான் மாத்திரம் இல்லைன்னா உலகமே இருட்டாயிடுத்துனா என்ன காரியம் பண்ண முடியும் நம்மளால்? அந்த சூரிய பகவானுடைய வெளிச்சத்தினால தானே உலகம் அப்படி பிரகாசமாக தெரியறது, அத்தனை விவகாரமும் நடக்கிறது, எல்லாருக்கும் க்ஷேமமாக இருக்குது. அவரவர்கள் தனக்கு வேணுங்கிற காரியத்தை பார்க்குறா, சம்பாதிக்கிறா, தூங்குறா, சாப்பிட்றா, குடும்பத்தை நடத்துகிறா, என்னென்னமெல்லாம் பண்ணுறா, எல்லாத்துக்கும் காரணம் சூரியனாக தானே இருக்கார். அதனால் அப்பேற்பட்ட சூரியன் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு இந்த சூரியனை பற்றி சுருக்கமாக சொல்லி இந்த அத்தியாயத்தை பூர்த்தி பண்ணுறார். இந்த அத்தியாயத்தில் இந்த 7 தீபங்கள், அப்புறம் இந்த லோகாலோகம் அப்படின்ட்டு சொல்லக்கூடிய இந்த பர்வதம், சுருக்கமாக சூரியனையும் சொல்லிவிட்டு இந்த 20வது அத்தியாயத்தை பூர்த்தி பண்ணுறார். மேலே எல்லோரும் கலந்து இந்த 20வது அத்தியாயத்தை பாராயணம் பண்ணுவோம். அத விம்சோऽध्यायः ஸ்ரீசுகோவாச அतः परं प्लक्षादीनां प्रमाणलक्षणसंस्थानतः वर्षविभाग उपवर्ण्यते जम्बूद्वीपोऽयं यावत् प्रमाणविस्तारः तावताक्षारोदधिना परिवेष्टितः यथा मेरुः जम्वाख्येन लवनोदधिरपि ततः द्विगुणविशालेन प्लक्षाख्येन परिक्षिप्तः यथा परिखाः बाह्योपवनेन प्लक्षः जम्बूप्रमाणो द्वीपाख्याकरः हिरण्मय उत्थितः यत्राग्निः उपास्ते सप्तजिह्वस्तस्याधिपतिः प्रियोरतात्मजः इद्मजिह्वः स्वं दीपं सप्तवर्षाणि विभज्य सप्तवर्षनामभ्यः आत्मजेभ्यः आकलय्य स्वयं आत्मयोगेन उपरराम शिवं यवसं सुभद्रं शान्तं क्षेमम् अमृतम् अभयमिति वर्षाणि तेषु गिरयः नद्यश्च सप्तैव अभिज्ञाताः मणिकूटो वज्रकूटः इन्द्रसेनः ज्योतिष्मान् सुपर्णः हिरण्यष्ठीवः मेघमाल इति सेतुशैलाः अरुणा नृम्णा आङ्गीरसी सावित्री सुप्रभाता ऋतंभरा सत्यंभरा इति महानद्यः यासां जलोपस्पर्शन विधूतरजस्तमसः हंसपतंग ऊर्ध्वायन सत्यांगसंज्ञाः चत्वारो वर्णाः सहस्रायुषः विबुधोपसन्दर्शन प्रजननाः स्वर्गद्वारं त्रय्या विद्यया
भगवन्तं त्रयीमयं सूर्यम् आत्मानं यजन्ते प्रत्नस्य विष्णोरूपं यत् सत्यस्य ऋतस्य ब्रह्मणः अमृतस्य च मृत्योश्च सूर्यम् आत्मानमीमहीति प्लक्षादिषु पञ्चसु पुरुषाणाम् आयुः इन्द्रियमूजः सहोबलं बुद्धिः विक्रम इति च सर्वेषामौत्पत्तिकी सिद्धिः अविशेषेण वर्तते। प्लक्षः स्वसमानेन इक्षुरसोदेनावृतः यथा तथा द्वीपोऽपि शाल्मलोद्विगुणविशालः समानेन सुरोदेनावृतः परिवृङ्क्ते। यत्र ह वै शाल्मली प्लक्षायाम यस्यां वाव किल निलयमाहुः भगवतः छन्दस्तुतः पतत्रिराजस्य सा द्वीपहूतये उपलक्ष्यते। तद्वीपाधिपतिः प्रियव्रतात्मजः यज्ञबाहुः ससुतेभ्यः सप्तभ्यः तन्नामानि सप्तवर्षाणि व्यभजत् सुरोचनं सौमनस्यं रमणकं देववर्षं पारिभद्रम् आप्यायनम् अभिज्ञातमिति। तेषु वर्षाद्रयः नद्यश्च सप्तैवाभिज्ञाताः स्वरसः शतशृङ्गः वामदेवः कुन्दो मुकुन्दः पुष्पवर्षः सहस्रश्रुतिरिति। अनुमतिः सिनीवाली सरस्वती कुहूरजनीनन्दा राकेती। तद्वर्षपुरुषाः श्रुतधर वीर्यधर वसुन्धरेशंधर संज्ञा भगवन्तं वेदमयं सोममात्मानं वेदेन यजन्ते। स्वगोभिः पितृदेवेभ्यः विभजन् कृष्णशुक्लयोः प्रजानां सर्वासां राजान्धः सोमो न अस्त्विति। एवं सुरोदात् बहिः तद्विगुणः समानेनावृतो घृतोदेन यथा पूर्वः कुशद्वीपः यस्मिन् कुशस्तम्भः देवकृतः तद्वीपाख्याकरः ज्वलनैवापरः स्वषष्परोचिषा दिशः विराजयति। तद्वीपपतिः प्रियव्रतः राजन् हिरण्यरेतो नाम स्वं दीपं सप्तभ्यः स्वपुत्रेभ्यः यथा भागं विभज्य स्वयं तप आतिष्ठत वसुवसुदानदृढ रुचिनाभिगुप्तस्तुत्य व्रतविविक्तवामदेव नामभ्यः। तेषां वर्षेषु सीमागिरयः नद्यश्चाभिज्ञाताः सप्त सप्तैव चक्रः चतुःशृङ्गः कपिलः चित्रकूटः देवानीकः ऊर्ध्वरोमा द्रविणयति रसकुल्या मधुकुल्या मित्रविन्दा श्रुतविन्दा देवगर्भा घृतच्युता मन्त्रमाला इति।
यासां पयोभिः कुशद्वीपौकसः कुशलकोविदाभियुक्त कुलकसंज्ञा भगवन्तं जातवेदसरूपिणं कर्मकौशलेन यजन्ते परस्य ब्रह्मणः साक्षात् जातवेदोऽसि हव्यवाट् देवानां पुरुषाङ्गाणां यज्ञेन पुरुषं यजेति तथा घृतोदात् बहिः क्रौञ्चद्वीपः द्विगुणः समानेन क्षीरोदेन परितः उपक्लृप्तः वृतः यथा कुशद्वीपः घृतोदेन यस्मिन् क्रौञ्चो नाम पर्वतराजः द्वीपानाम् अनिर्वर्तक आस्ते योऽसौ गुहप्रहरण उन्मथित नितम्बकुञ्जोऽपि क्षीरोदेनासिच्यमानो भगवता वरुणेनाभिगुप्तः विभयो बभूव तस्मिन्नपि पर्यव्रतः घृतपृष्ठः नाम अधिपतिः स्वे द्वीपे वर्षाणि सप्त विभज्य तेषु पुत्रनामसु सप्तरिक्थादान् वर्षपान्निवेश्य स्वयं भगवान् भगवतः परमकल्याणयशसः आत्मभूतस्य हरेश्चरणारविन्दम् उपजगाम आमो मधुरुहः मेघपृष्ठः सुधामा भ्राजिष्ठः लोहितार्णः वनस्पतिरिति घृतपृष्ठसुतास्तेषां वर्षगिरयः सप्त सप्तैव नद्यश्च अभिख्याताः शुक्लः वर्धमानः भोजनः उपबर्हिणः नन्दो नन्दनः सर्वतो भद्र इति अभया अमृतौघा आर्यका तीर्थवती वृत्तिरूपवती पवित्रवती शुक्लेति यासाम् अम्भः पवित्रम् अमलम् उपयुञ्जाणाः पुरुषर्षभद्रविणदेवकसंज्ञाः वर्षपुरुषाः आपोमयं देवमपां पूर्णेण अञ्जलिना यजन्ते आपः पुरुषवीर्यास्थ पुनन्तीर्भूर्भुवः सुवः तानः पुनीतामीवघ्नेः स्पृशताम् आत्मना भुव इति एवं पुरस्तात् क्षीरोदात् परितः उपवेशितः शाकद्वीपो 32,00,000 समानेन च दधिमण्डोदेन परीतः यस्मिन् शाको नाम महीरुहः स्वक्षेत्रव्यपदेशकः यस्य महासुरभिगन्धस्तं द्वीपम् अनुवासयति तस्यापि प्रयव्रतः एव अधिपतिर्नाम्ना मेधातिथिः सोऽपि विभज्य 7 वर्षाणि पुत्रनामानि तेषु स्वात्मजान् पुरोजव मनोजव पवमान धूम्राणीक चित्ररेफ
बहुरूपविश्वधारसंज्ञान् निधाप्य अधिपतीन् स्वयं भगवती अनन्त आवेशितमतिः तपोवनं प्रविवेश। एतेषां वर्षमर्यादागिरयः नद्यश्च सप्त सप्तैव ईशान उरुशृङ्गः बलभद्रः शतकेसरः सहस्रस्रोतः देवपालः महानस इति अनघा आयुर्दा उभयस्पृष्टिः अपराजिता पंचपदी सहस्रश्रुतिः निजधृतिरिति। तद्वर्षपुरुषाः ऋतव्रत सत्यव्रत दानव्रत अणुव्रत नामानः भगवन्तं वायुवात्मकं प्राणायाम विधूतरजस्तमसः परमसमाधिना यजन्ते। अन्तः प्रविश्य भूतानि यो बिभर्ति आत्मकेतुभिः अन्तर्यामी ईश्वरः साक्षात् पातु नो यद्वशे स्फुटम्। एवमेव दधिमण्डोदात् परतः पुष्करद्वीपः ततः द्विगुणायामः समन्ततः उपकल्पितः समानेन स्वादूदकेन समुद्रेण बहिरावृतः तस्मिन् बृहत्पुष्करज्वलन शिखामलकनकपत्रायुतायुतं भगवतः कमलासनस्य अध्यासनं परिकल्पितम्। तद्वीपमध्ये मानसोत्तरनाम एक एवार्वाचीन पराचीनवर्षयोः मर्यादाचलः अयुतयोजन उच्छ्रायायामः। यत्र तु चतसृषु दिक्षु चत्वारि पुराणि लोकपालानाम् इन्द्रादीनां यदुपरिष्टात् सूर्यरथस्य मेरुं परिभ्रमतः संवत्सरात्मकं चक्रं देवानाम् अहोरात्राभ्यां परिभ्रमति। तद्वीपस्यापि अधिपतिः प्रियव्रतो वीतिहोत्रः नाम एतस्यात्मजो रमणकधातकी नामानो वर्षपति नियुज्य सस्वयं पूर्वजवत् भगवत्कर्मशील एव आस्ते। तद्वर्षपुरुषाः भगवन्तं ब्रह्मरूपिणं सकर्मकेण कर्मणा आराधयन्ति इदं च उदाहरन्ति। यत्तत्कर्ममयं लिङ्गं ब्रह्मलिङ्गं जनोर्चयेत् एकान्तमद्वयं शान्तं तस्मै भगवते नम इति। ऋषिरुवाच ततः परस्तात् लोकालोकनाम अचलः लोकालोकयोः अन्तराले परितः उपक्षिप्तः। यावन्मानसोत्तरमेर्वोः अन्तरं तावती भूमिः काञ्चन्यन्या आदर्शतलोपमा यस्यां प्रहितः पदार्थः न
कथञ्चित् पुनः प्रत्युपलभ्यते तस्मात् सर्वसत्त्वपरिहृता आसीत् लोकालोक इति समाख्या यदनेन अचलेन लोकालोकस्य अन्तर्वर्तिनः अवस्थाप्यते स लोकत्रयान्ते परितः ईश्वरेण विहितः यस्मात् सूर्यादीनां ध्रुवापवर्गाणां ज्योतिर्गणानां गभस्तयः अर्वाचीनान् त्रीन् लोकान् आवितन्वानाः न कदाचित् पराचीनाः भवितुमुत्सहन्ते तावत् उन्नहनायामः एतावाल्लोकविन्यासः मानलक्षणसंस्थाभिः विचिन्तितः कविभिः स तु 50 कोटि गणितस्य भूगोलस्य तुरीयभागोऽयं लोकालोकाचलः तदुपरिष्टात् चतसृषु आशास्वात्मयोनिना अखिलजगद्गुरुणा अधिनिवेशिताये द्विरदपतयः ऋषभः पुष्करचूडः वामनः अपराजित इति सकललोकस्थिति हेतवः तेषां स्वविभूतीनां लोकपालानां च विविधवीर्योपबृंहणाय भगवान् परममहापुरुषः महाविभूतिपतिः अन्तर्यामी आत्मनः विशुद्धसत्त्वं धर्मज्ञानवैराग्य ऐश्वर्यादि अष्टमहासिद्धि उपलक्षणं विश्वक्सेनादिभिः स्वपार्षदप्रवरैः परिवारितः निजवरायुधोपशोभितैः निजभुजदण्डैः सन्धारयमानः तस्मिन् गिरिवरे समन्तात् सकललोकस्वस्थय आस्ते आकल्पमेव वेषं गत एष भगवान् आत्मयोगमायया विरचित विविधलोकयात्रा गोपीठायेति अर्थः योऽन्तर्विस्तार एतेन ह्यलोकपरिमाणं च व्याख्यातं तद्बलिः लोकालोकाचलात् ततः परस्तात् योगेश्वरगतिं विशुद्धाम् उदाहरन्ति अण्डमध्यगतः सूर्यः द्यावा भूम्योर्यदन्तरं सूर्याण्डगोलयोर्मध्ये कोट्यः स्युः 25 मृतेण्ड एष एतस्मिन् यदभूत्ततः मार्ताण्ड इति व्यपदेशः हिरण्यगर्भ इति यद्धिरण्याण्डसमुद्भवः सूर्येण हि विभज्यन्ते दिशः खं द्यौर्महीभिदा स्वर्गापवर्गौ नरकाः रसौकांसि च सर्वशः देवतिर्यं मनुष्याणां सरीसृपसवीरुधां
सर्वजीवनिकायाणां सूर्य आत्मा दृक् ईश्वरः। श्री हरये नमः। श्री हरये नमः। श्रीमद्भागवते महापुराणे पारमहंस्यां संहितायां पंचमस्कन्धे भुवनकोशवर्णने समुद्रवर्षसन्निवेश परिणामलक्षणो विंशोऽध्यायः। गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। सद्गुरु विठल दास महाराज की जय।